எல்லாரும் பேசுகிறாங்க இந்த ஒரு மாதமாக விஜயை தவிர. இந்த சம்பவத்துக்கு யார் வந்து முழுமுதற் காரணமோ, நம்பர் 1 இதுக்கு விஜய் தான் காரணம் என்னை பொறுத்த வரைக்கும். ஸ்ட்ரக்சரே பார்ட்டிக்கு இல்லை. பார்ட்டிக்கு ஏன் ஸ்ட்ரக்சர் இல்லைன்னா, ஸ்ட்ரக்சர் வேணுன்ற எண்ணம் கட்சிக்கு இல்லை. ஒரு அரசியல் கட்சியோட அன்றாட நடவடிக்கைகளை நடத்துவதே ஒரு ஸ்ட்ராட்டஜி டீம் தான் நடத்துனா, அங்கே பாலிடிக்ஸ் இல்லைன்னு அர்த்தம். ஆறுதலை வந்து வாட்ஸ்அப் காலில் சொல்கிறாரு, நிவாரணத்தை வந்து பேங்க் அக்கௌண்ட்டில் போடுறாரு. மக்களோட இவருக்கு அந்த இதுவே இல்லை, எது இல்லை, ஒரு ஜெல்லாகிறதே இல்லை. மக்கள்கிட்ட நேரில் நீங்கள் பார்க்குறது பார்த்தோம்ல சார். நெல் கொள்முதலில் மூட்டைக்கு 40 ரூபாய் கமிஷன் கேட்குறாங்கன்னாரு. இப்போ அந்த ஊழலால் தான் வந்து கொள்முதல் இல்லாமல் போச்சான்னு ஒரு அறிக்கை கொடுக்கறது கூட ஏன் அவரால் முடியல? ஒரு மனுஷனுக்கு வீக்னஸ் இருக்கலாம் ஜீவா, அதை காமிச்சிக்கூடாது. டெஸ்பரேட்டாக இருக்காங்க ஏடிஎம்கே, அலைன்ஸ் வேணும்னு, விஜய் வேணும்னு. அது ஏன் காமிச்சிக்கிறாங்கன்றதான் என் கேள்வி. 11th ஹவரில் ஒரு பிஜேபியை கைட்டிட்டு விஜயோட வருவார். எனக்கு என்னமோ அந்த நம்பிக்கை இல்லை. அப்படி வந்தாலும் அந்த ஜெல் ஆகாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஆன்டி பிஜேபி ஓட்டு அப்பயும் அவருக்கு வராது. நீங்கள் போய் மோடியோட ஒப்பிட்டுக்கிறது, ஏன்னா சில பேர் வந்து மோடி கூட தான் பேசலாம் மீடியா கிட்ட அப்படின்றாங்க. மோடி பேசாததும் விஜய் பேசாததும் ஒன்றா. பாஜகவால் பெரிய அளவில் கட்டுப்படுத்தப்படுகிற, செல்வாக்கு செலுத்தப்படக்கூடிய ஒரு அதிமுகவாக அது இருக்கும். இந்த ஃபண்டமெண்டல் இஷ்யூ இஸ் இட்ஸ் நாட் அ பொலிட்டிக்கல் பார்ட்டி, இட்ஸ் ஒரு சினிமா க்ரௌடு மாதிரி தான் அது இருக்குது. ஒரு ரசிகர் மன்றமாகத்தான் தாவேக்கா இன்னமும் இருந்து கொண்டிருக்கிறது, அரசியல் கட்சியாக முகிழ்க்கவில்லை. அதனுடைய விளைவு தான் இவ்வளவு. மாலைமுரசு நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். 1 மாத காலம் கரூர் சம்பவம் நடந்து, இந்த 1 மாத காலத்தில் நடந்த விஷயங்களை எப்படி பார்க்குறீங்க சார்? முதல் கட்டமாக துயர சம்பவம். இந்திய அரசியல் வரலாறில் வந்து ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி ரேலியில் இவ்வளோ பேர் செத்து போகிறதுன்றது ஐ திங்க் ஃபஸ்ட்டு டைம் நினைக்கிறேன். 2004 பிப்ரவரியில் வாஜ்பாய் அரசு இறுதிக்கட்டத்தில் இருக்கும்பொழுது, ஏப்ரல் மேலே எலெக்ஷன், அப்போ பிப்ரவரியில் வாஜ்பாய் தொகுதியில் ஒரு ஸ்டாம்பீடு நடந்தது. அது இலவசமாக ஏதோ சேலை வேட்டி கூடங்க இதில் நடந்தது. அது கூட வந்து ஒரு இலவசங்களை நோக்கி முன்னேறினது. அந்த மாதிரி இல்லாமல் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியோட ரேலியில் வந்து முதன்முறையாக அதுவும் 41 பேர் என்பது மிகுந்த வேதனையான துயரம் தரக்கூடிய ஒரு விஷயம். அது வந்து 1 month ஆயிருக்குது. மாநில அரசோட விசாரணை முற்றிலுமாக ரத்து செய்யப்பட்டு, அதனுடைய விசாரணை கமிஷனும் ரத்து செய்யப்பட்டு, சிபிஐயிடம் போகப்பட்டு வழக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. அதனை கண்காணிப்பதற்கு ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி தலைமையில் 2 IPS ஆஃபீஸர்ஸ், IG ரேங்க் ஆஃபீஸர்ஸை கொண்ட குழுவும் போடப்பட்டிருக்கிறது. எல்லாரும் பேசுகிறாங்க இந்த ஒரு மாதமாக விஜயை தவிர. இந்த சம்பவத்துக்கு யார் வந்து முழுமுதற் காரணமோ, நம்பர் 1 இதுக்கு விஜய் தான் காரணம் என்னை பொறுத்த வரைக்கும். நம்பர் 2 பப்ளிக்கு, நம்பர் 3 தான் அரசாங்கம் வந்து காரணம் என்று நான் சொல்லுவேன். ஸோ இதற்கு யார் பொறுப்போ, யார் காரணமோ அவர் வந்து பேசலை. அவரை தவிர எல்லாரும் பேசுகிறாங்க, அவரை பற்றியே பேசுகிறாங்க. 2 விஷயம். ஒரு பக்கம் 4 நிமிட வீடியோ வெளியிடுறாரு, இன்னொரு பக்கம் உச்சநீதிமன்ற இடைக்கால தீர்ப்பு வந்ததுக்கு பிறகு நீதி வெல்லும் அப்படின்ட்டு போடுறாரு. இந்த விஷயங்கள் வந்து போதுமானதா இல்லை. இது என்னங்க இது? நீங்கள் வந்து ஒரு சம்பவம் நடந்த 4 நாள் பொறுத்து ஒரு 4.5 நிமிட வீடியோ போடுறாரு. அதுக்கு பிறகு வந்து உச்சநீதிமன்றம் 13ஆம் தேதி ஜட்ஜ்மெண்ட் கொடுத்த அன்னைக்கு சாயங்காலம் நீதி வெல்லும்னு ஒரு ட்வீட் போடுறாரு. இதை தவிர பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டி என்ன? ஒரு அரசியல் கட்சியோட குணாம்சம் என்பது அடிப்படையில் அது ஒரு மக்கள் இயக்கம். எ பொலிட்டிக்கல் பார்ட்டி இஸ் பேசிக்கலி எ பீப்புள்ஸ் மூவ்மெண்ட். மக்கள் பங்களிப்பே இல்லாமல் ஒருவரால் ஒரு அரசியல் கட்சியை எப்படி நடத்த முடியும் என்பது என்னால் புரிந்து கொள்ள முடியாததாக இருக்குது. அந்த சம்பவத்துக்கு முன்பும் அதுக்கு பின்பும் நீங்கள் என்ன பிரச்சனை வந்தாலும் மக்கள்கிட்ட தான் போய் நிற்கணும். மக்களிடமே போகாமல் நீங்கள் வந்து இன்றைக்கி எல்லா விதமான அரசியலையும் செய்வதாக நீங்கள் பாவனை செய்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் வந்து உங்கள் கட்சி வந்து இயங்குதான்ற முதல் கேள்வியே இன்றைக்கு எழுகிறது. எதிர்கொள்வதற்கு தயக்கமா, இல்லை ஒரு கட்டமைப்பே இன்னும் சரியா இல்லை அப்படிங்கிறதுனால தான் இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் அடுத்தடுத்த கட்டமாக எடுத்து நோக்கி போகிறதுக்கான விஷயம் இல்லாமல்? ரெண்டும் கலந்தது. கட்டமைப்பும் இல்லை, எதிர்கொள்கிறதுக்கும் மனசு இல்லை. மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. ஸ்ட்ரக்சரே பார்ட்டிக்கு இல்லை. பார்ட்டிக்கு ஏன் ஸ்ட்ரக்சர் இல்லைன்னா, ஸ்ட்ரக்சர் வேணுன்ற எண்ணம் கட்சிக்கு இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சம்பவம் 27 நடக்குது. 28ஆம் தேதி காலையில் எல்லா கட்சிக்காரனும் அங்கே நிற்கிறான், தாவேக்காவை தவிர. சரி, விஜய் போக வேணாங்க, ஆதவ் அர்ஜுனா கூட போக வேணாம், பொதுச் செயலாளர் கூட இப்போ நம்முடைய அவர் பேர் என்ன, புஷியோ, நிர்மல்குமாரை கூட போக வேணாம். மற்ற கட்சிக்காரன் இருக்கான் இல்லைங்க, தொண்டன் இருக்கான் இல்லைங்க. மாவட்ட செயலாளரை கைது பண்ணாங்கன்னா கூட மற்ற தொண்டர்கள், அந்த பகுதியில் இருக்கக்கூடிய தாவேக்கா தொண்டர்கள், அந்த மாவட்டம் அண்டை மாவட்டத்தில் இருக்கவங்க, அவங்க போய் ஓடி அங்கே வேலை செஞ்சுருக்கணும்ல. நீங்கள் பார்த்தீங்கன்னா இறந்தவர்கள் உடலை வந்து ஒரு பக்கம் திமுக காரணம், இன்னொரு பக்கம் அதிமுக காரணம் தோள்களில் சுமந்துக்கிட்டு போகிறாங்க. எல்லா கட்சியும் அங்கே போகிறாங்க. அரசியல் தான், அதுவும் தேர்தல் நெருங்கும் போது எல்லாருக்கும் அரசியல் தான். பட் நிற்கிறான்ல, களத்தில் நிற்கிறான்ல அரசியலுங்க. அது மக்கள் பங்களிப்பு இல்லாமல் ஒருவரால் எப்படி தொடர்ந்து ஒரு அரசியல் கட்சியை நடத்த முடியும்? மக்களே அவர் யாரோடையும் கலந்து பேசுறது இல்லை.
மீடியா கிட்ட பேசுறது இல்லை, அதை புறந்தள்ள முடியாது. அது ஒரு சீரியஸான ப்ராப்ளமு, அது சீரியஸ் ஃப்ளான்னு நான் பார்க்குறேன். ரெண்டாவது வந்து அவரை தொண்டர்கள் வந்து சந்திக்கிறதையோ பேசுகிறதையோ நம்ம பார்க்க முடியறதில்லை. மக்கள்கிட்ட அவர் இறங்கி வந்து எங்கே பேசினார்? அப்போ மக்களோட பங்களிப்பே இல்லாமல் ஒரு அரசியல் கட்சியால் எப்படி வந்து இயங்க முடியும்? இந்த ஒரு மாதத்தில் அவர் என்ன பாடம் கற்றுக்கொண்டார்? ஒரு அப்சர்வேஷனில் சொல்லுங்கள் சார், இவ்வளோ ஆண்டுகாலம் பல அரசியல் கட்சி பல தலைவர்களை பார்த்துருக்கீங்க. 2014 அப்புறம் ஒரு தேர்தலை எதிர்கொள்வதற்கு ஸ்ட்ராட்டஜி டீம் ஓகே நம்ம தொடர்ச்சியாக பார்க்குறோம். அது பாஜகன்னு தொடங்கி திமுக வரைக்கும் பார்க்குறோம். ஆனால் ஒரு கட்சியை நடத்துறதுக்கே வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி டீம் அப்படிங்கிறது வந்து எவ்வளோ ஆபத்தானது? மிக ஆபத்தானது. அதான் இங்கே வந்து நிற்குது. எலெக்ஷன் நடத்துறதுக்கு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் டீமே ஆபத்தானது. ஏன்னா நீங்கள் அவுட் சோர்ஸ் பண்ணுறீங்க. ஏன்னா பாலிடிக்ஸ்ன்றது வந்து இன்றைக்கி பீப்புள்ஸ் மூவ்மெண்ட்ன்றதை தாண்டி கார்பரேட் வெல்ஃபேர்னு போயிடுச்சு. இன்றைக்கி இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வந்து இந்திய அரசியல் எந்த அளவுக்கு வந்து நாசம் பண்ணிட்டு இருக்காங்கிறத பற்றி மிகப்பெரிய ஆய்வு கட்டுரைகளும் ஆராய்ச்சிகளும் நடந்து கொண்டிருக்கின்றன, புத்தகங்கள் கூட வந்திருக்கின்றன. சரி, நீங்கள் சொன்ன மாதிரி வந்து தேர்தல் நேரத்தில் இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டுங்களுக்கு நம்ம வந்து முக்கியத்துவம் கொடுத்தோம்னா பரவாயில்ல. கட்சியை டே டு டே கட்சியை நடத்துறதுக்கு டே டு டே பிஸ்னஸ் ஆஃப் த பொலிட்டிக்கல் பார்ட்டி இருக்குல்ல, டே டு டே அஃபேர்ஸ் ஆஃப் அ பொலிட்டிக்கல் பார்ட்டி, ஒரு அரசியல் கட்சியோட அன்றாட நடவடிக்கைகளை நடத்துவதே ஒரு ஸ்ட்ராட்டஜி டீம் தான் நடத்துனா அங்கே பாலிடிக்ஸ் இல்லைன்னு அர்த்தம். அப்பொலிட்டிக்கலாக மாறுறாங்க. யாரோட இன்ட்ரெஸ்ட் அவங்க பிரதிநிதித்துவப்படுத்துகிறாங்க? என்னைக்கு வந்து ஸ்ட்ராட்டஜிஸ்ட் கையில் வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டி நார்மல் டைம்ஸில், எலெக்ஷன் டைமில் வேறு, நார்மல் டைம்ஸில் போச்சோ அப்பயே வந்து அங்கே இந்த வீழ்ச்சி அங்கேயே ஆரம்பிச்சிருச்சு. பட் எல்லாத்துக்கும் காரணம், முழுமுதற் காரணம் விஜய் தான். ஏன்னா அவர் கட்டமைக்கிறதுக்கே அந்த ஸ்ட்ராட்டஜி டீம் நோக்கி போகிறாங்கன்னா பெரிய சிக்கல். உங்களுக்கு என்ன கொள்கை இருக்குது, உங்களுக்கு என்ன கோட்பாடு இருக்குது? சும்மா வாய அளவில் வந்து கொள்கை எதிரி பிஜேபி, அரசியல் எதிரி திமுக சொல்லிட்டு 5 பேர் ஃபோட்டோ வச்சுட்டு அதுக்கு மாலை போடுறதெல்லாம் கதை கிடையாது. அவங்கெல்லாம் எப்படி வாழ்ந்தாங்க? அவங்க என்ன மாதிரி இயக்கங்களை கட்டமைச்சாங்க? நான் வந்து குறைச்சோ அல்லது சிறுமைப்படுத்தியோ கூட யாரையும் நான் சொல்ல விரும்பலை. நான் என்ன சொல்ல வரேன், அந்த நேரத்தில் ஓகே போலீஸ் சொன்னதை கேட்டு நீங்கள் திரும்ப வந்துட்டீங்க. அதுக்கு பிறகு போகிறதுக்கு உங்களுக்கு என்ன தயக்கம்? 1 மாதமாக நீ ஏதோ ஒரு சால்ஜாப் சொல்லி தானே நீங்கள் வந்து போகாமல் இருக்கீங்க. அதுக்கு பிறகு உங்களுடைய அரசியல் என்ன? இது வெறும் அந்த துயர சம்பவம் சம்மந்தப்பட்டது மட்டும் இல்லை, அதை தாண்டி அந்த இஷ்யூவை தாண்டி உங்களோட இந்த 1 மாத அரசியல் என்ன? அந்த இஷ்யூவில் கூட சரிங்க போலீஸ் சொல்லிச்சு நான் போகல, நிவாரண உதவி நேரில் போனால் பிரச்சனை ஆகிடும், டிஜிபி ஆஃபீஸில் பெட்டிஷன் கொடுத்த, அதில் க்ரீன் காரிடார் வேணும், அது வேணும், இது வேணும்லாம் கேட்டதெல்லாம் அபத்தமானது. ஏன்னா அந்த செய்தி கசிய விடப்பட்ட போது அது என்னோட லெட்டர் இல்லைன்னு அவர் மறுக்கல. அதனால் அதுதான் உண்மை, நம்ம எடுத்துக்கணும். சரி, அந்த ஒரு இஷ்யூவை தாண்டி இப்போ அந்த நிவாரண தொகையை பேங்க் அக்கௌண்ட்டில் போட்டார், எப்படியோ மக்களுக்கு போச்சுன்னா சரி. ஆறுதலை வந்து வாட்ஸ்அப் காலில் சொல்கிறாரு, நிவாரணத்தை வந்து பேங்க் அக்கௌண்ட்டில் போடுறாரு. மக்களோட இவருக்கு அந்த இதுவே இல்லை, எது இல்லை, ஒரு ஜெல்லாகிறதே இல்லை. மக்கள் நேரில் நீங்கள் பார்க்குறது பார்த்தோம்ல சார். அது அடுத்த சப்ஜெக்ட் வரேன், நான் அதுக்கு வரேன். ஐ வில் கம் டு தட். அது முக்கியமான பாயிண்ட். அது இதை தாண்டி இந்த 1 மாத காலத்தில் அவருடைய செயல்பாடுகள் நம்ம பேசுகிறோம், தமிழ்நாடு அரசியலில் பேசுகிறோம் ஜீவா. இப்போ அடுத்த கட்டமாக அந்த சம்பவத்தை தாண்டி அவர் நேரில் போகாதது, வாட்ஸ்அப்பில் ஆறுதல், பேங்க் அக்கௌண்ட்டில் பணம்லாம் போட்டாச்சு. கரூர் இஷ்யூவை தாண்டி வேறு சில நிகழ்வுகள் தமிழ்நாடு அரசியலில் முக்கியமாக நடந்திருக்கு. அதில் அவருடைய கருத்து என்ன? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பெருமழையில் வந்து எடப்பாடி பழனிசாமி அந்த போய் சம்பவ இடத்துல நிற்கிறாரு. நெற்பயிர்கள் பாதிக்கப்பட்டது, கொள்முதலில் வந்து மோசமான நிலைமை, பாதிப்பு ஆயிருக்கு விவசாயிகளுக்கு. தெருக்களில் கொட்டி, சாலைகளில் கொட்டி வச்சுருக்காங்க. அதில் கொட்டி வச்சது முளை விடுது. 20 லட்சம் டன் நெல்மணிகள் வந்து பாதிக்கப்பட்டிருக்குன்னு தினமலர் செய்தி போடுறாங்க. அரசு அதை மறுக்கலை. இந்த இஷ்யூவை பற்றி ஏன் விஜய் கருத்து சொல்லலை? நான் ஏன் இது முக்கியமாக அவர் கருத்து சொல்லன்னு கேட்குறேன்னா, அவர் நாகப்பட்டினத்தில் பேசும்போது 6 ஊரில் பேசினார். அதில் 4வது திருச்சி, அரியலூர், நாகப்பட்டினம், திருவாரூர், நாமக்கல், கரூர். அதில் அவர் நாகப்பட்டினத்தில் பேசும்போது சொன்ன முக்கியமான ஒரு குற்றச்சாட்டு, நெல் கொள்முதலில் மூட்டைக்கு 40 ரூபாய் கமிஷன் கேட்குறாங்கன்னார். இப்போ அந்த ஊழலால் தான் வந்து கொள்முதல் இல்லாமல் போச்சான்னு ஒரு அறிக்கை கொடுக்கறது கூட ஏன் அவரால் முடியல? அவர் பேசுகிற சப்ஜெக்ட். அப்போ யாரோ எழுதி கொடுக்கறது நீங்கள் பொம்மை மாதிரி படிச்சுட்டு போயிடுறீங்க, ரோபோ மாதிரி. அப்போ இந்த கரூரை தாண்டின இந்த 1 மாத காலத்தில் அவருடைய அரசியல் என்ன? அந்த 1 மாத கால அரசியல் ஏமாற்றம் அளிப்பதாகத்தான் இருக்குது. நீங்கள் பேசின சப்ஜெக்டில் ரிலேட்டடாக ஒரு டெவலப்மெண்ட் இருக்கும்போது அதை பற்றி கூட நான் என்ன சொல்கிறேன், நேரில் போய் கூட பார்க்க வேணாங்க, ஒரு நீண்ட அறிக்கை கொடுக்க வேணாங்க, ஒரு 4 நிமிஷம் வீடியோ கூட பேச வேணாங்க, ஒரு 4 லைனில் ஒரு ட்வீட் போட முடியாதா? நான் அன்றைக்கே சொன்னேன், நாகப்பட்டினத்தில் இன்றைக்கி அது நிறுவனமாயிருக்கு. தமிழக விவசாயிகள் பெரிய அளவில் பாதிக்கப்படும். இது உண்மையான பிரச்சனைங்க. எடப்பாடி பழனிசாமி ரொம்ப முக்கியமான ஒரு பிரச்சனையை கிளப்பியிருக்காரு. தமிழக அரசு வந்து பின்னடைவை சந்திச்சிருக்கு. அதனால தான் அடுத்த நாளே இவர் உதயநிதி ஸ்டாலின் அங்கே போகிறாரு. அவங்க அரசாங்கம் வந்து வீழ்ச்சிக்கிட்டு நடவடிக்கை எடுக்குது. அதாவது அரசாங்கம் வந்து வழக்கமாக முன்னணியில் இருக்கக்கூடிய அரசு வந்து இந்த விஷயத்தில் கோட்டை விட்டுடுச்சு. அதனால தான் வந்து அடுத்த நாள் உதயநிதி போக வேண்டிய நிர்பந்தம் வருது. அப்போ இவர் வந்து அதுக்கு ரியாக்ட் பண்ணியிருக்கணும்ல, நேரில் போக வேணாம், வீடியோ வேணாம், ஒரு 4 லைனில் ஒரு ட்வீட்டு.
ரியாக்ஷனே இல்லையா ஜீவா? அப்போ பாலிடிக்ஸ் நில்லா ஒரு அரசியல் கட்சி எப்படி அரசியல் கட்சியாக இயங்க முடியும்? இப்போ அடுத்த கட்டமாக நான் முன்னாடி குறிப்பிட்ட மாதிரி அந்த வாட்ஸ்அப் காலில் வந்து ஆறுதல் சொன்னதுக்கு மக்கள் அதுவே வந்து கொண்டாடுறாங்க. அது கடுமையான விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்படுது. அவங்களுடைய மனநிலையிலிருந்து பார்க்கும்போது அது வேறு மாதிரி நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டியதாக இருக்குது. அது எப்படி பார்க்குறீங்க? இதுதான் இருக்கக்கூடிய பெரிய சிக்கல். இவ்வளவுக்கு பிறகும் அவருடைய ஆதரவு தளம் குறையவில்லை என்பதுதான் உண்மை. அதுதான் திமுகவும் தோழமை கட்சிகளும் கவலைப்பட வேண்டிய விஷயம். அரசு கவலைப்பட வேண்டிய விஷயம். அரசு தன்னுடைய தவறுகளை திருத்திக் கொள்ள வேண்டிய ஒரு நிர்பந்தத்தை அது காட்டுது. இந்த துயர சம்பவத்துக்கு பிறகு விஜய் பக்கம் திரும்பி இருக்க வேண்டிய கோபம் திரும்பலையே, அரசு பக்கம் தானே கோபம் திரும்புது. அப்போ என்ன நடக்குது தமிழ்நாடு அரசியல்ல? ஏன் இதை யாரும் பேச மறுக்கிறாங்க? நான் ஒன்று கேட்குறேன் உங்களுக்கு, இன்னும் நம்ம ஒரு மாத நிறைவே விட்டு இந்த நிகழ்ச்சி நம்ம 2 பேரும் பேசிகிட்டு இருக்கோம், இந்த கலந்துரையாடல் நடக்குது. ஏன் ஏதாவது ஒரு மீடியா வந்து கிரவுண்ட் ரிப்போர்ட்டிங், பேசிக் ரிப்போர்ட்டிங் ஃப்ரம் கரூர், ஒரு மாதத்தில் கரூர் எப்படி இருக்குன்னு யாராவது பண்ணாங்களான்னு எனக்கு தெரியல. பண்ணலைன்னா பண்ணணும். மக்கள் என்ன கருதுறாங்க, அனைத்து தரப்பு மக்களையும் பேசுங்க. ஸோ பேசிக் ரிப்போர்ட்டிங் அங்கேருந்து மிஸ் ஆகுதுன்னு நான் பார்க்குறேன். மக்கள் இன்றைக்கும் வந்து அந்த குறிப்பிட்ட ஏரியாவில் இருக்கவர்கள், உயிரிழந்தவர்களோட குடும்பத்தினர் வந்து அந்த கோபம் விஜய் பக்கம் திரும்ப வேண்டியது ஏன் திரும்பலை? பட் அதுக்கு பிறகு வந்து இவங்க அந்த கோட்டை விட்டது எங்கன்னு கேட்டிங்கன்னா, அந்த சம்பவம் நடந்த உடனே எனக்கு தெரிஞ்சு 24 மணி நேரத்தில் வந்து அவங்க ஒரு முழு அளவிலான ஒரு சிபிசிஐடி என்கொயரிக்கு ஸ்பெஷலைஸ்டு ஏஜென்சி அதை இவங்க அலோவ் பண்ணியிருந்திருக்கணும். அதை விட்டுட்டு கரூரில் இருக்கக்கூடிய அந்த லோக்கல் எஸ்பி, அது ஒரு டிஎஸ்பி லெவலில் ஒரு விசாரணை என்பதெல்லாம் இவங்களுக்கு அதெல்லாம் தான் எதிராக போச்சு. அதில் வந்து இல்லை, ஒரு நபர் கமிஷன் அவசரமாக அறிவிச்சாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா இரவு 11 மணி வாக்கில் 10 மணி வாக்கில் ஒரு நபர் கமிஷன். சம்பவம் நடந்து 3 மணி நேரத்தில் ஜிஓ போடலை, ஆஃபீஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணலை, மற்ற ப்ரோட்டோகால்ஸ் எதுவுமே இல்லை. அவங்க அந்த அம்மா ஜட்ஜை அடுத்த நாள் காலைல 12 மணிக்கு சம்பவம் நடந்து 18 மணி நேரத்தில் அங்கே நிற்கிறாங்க. யூஸ்வலி அந்த ஸ்பீடில் வந்து என்கொயரி கமிஷன் ஃபங்க்ஷன் ஆகாது, கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன் ஃபங்க்ஷன் ஆகும், என்கொயரி கமிஷன் ஃபங்க்ஷன் ஆகாது. இன்ஃபேக்ட் somebody was saying that எஃப்ஐஆர் போடுறதுக்கு முன்னாலேயே வந்து உங்களுக்கு வந்து என்கொயரி கமிஷன் போட வேண்டிய அவசியம் வந்தது. ஸோ இந்த பிழைகள் அப்புறம் வந்து ஹைகோர்ட்டில் வந்து சிங்கிள் ஜட்ஜ் ஆர்டரும் டபுள் பெஞ்ச் ஆர்டரும் கான்ட்ரடிக்ஷனாக இருக்கும்போது இவங்களே அப்பீலுக்கு போயிருக்கணும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு. பெஞ்சோட ஆர்டரை விட்டுட்டு இவங்க சிங்கிள் ஜட்ஜ் ஆர்டர் எடுத்தாங்க. எனவே இது எல்லாமே வந்து சுப்ரீம் கோர்ட்டில் இன்றைக்கி கிளியர்டு. இன்றைக்கி அதை பழச பேச முடியாது. கவர்மெண்ட் நல்லா தான் ஃபங்க்ஷன் பண்ணிச்சுங்க. ஸ்டாலின் வந்து நல்லா தான் செயல்பட்டார். உடனடியாக நிவாரணம் தொகை மட்டும் இல்லாமல் மருத்துவ வசதிகள் எல்லாம் செய்து கொடுக்கப்பட்டன. அதிலெல்லாம் மாற்று கருத்தே இல்லை. பட் பப்ளிக் பர்செப்ஷனில் தோற்று நிற்கிறாங்களே, செய்யாத பாவத்துக்கு எதுக்கு பழிய சுமக்கணும்? என்னோட பாயிண்ட் அதுதான். நீங்கள் இதில் 90% இதுக்கு காரணம் விஜய்ங்க, 2வது அந்த மக்கள், 3வது அரசு. அப்படி இருக்கும்போது செய்யாத பாவத்துக்கு ஏன் கவர்மெண்ட் பழிய சுமக்குது? அப்போ ஸ்ட்ராட்டஜிக் பிளண்டர்ஸ் இதெல்லாம். அதிமுகவினுடைய பொதுச்செயலர் இபிஎஸ் வந்து தொடக்க நாளிலிருந்து இந்த விஷயத்தை நகர்த்திட்டே வராரு. எப்படி பார்க்குறீங்க? பொலிட்டிக்கலாக வந்து தாவேகாவை வந்து கூட்டணிக்குள்ளே கொண்டு வரணுங்கிற விஷயத்தை தொடர்ச்சியாக பேசிட்டே வராரு. தன் பலவீனத்தை இவ்வளவு தூரம் பட்டவர்தனமாக எடப்பாடி பழனிசாமி ஏன் காட்டிக்கொள்ளுகிறார் என்று எனக்கு புரியவில்லை. பலவீனம் இருக்கலாம், பலவீனத்தை காட்டிக்கொள்ளக்கூடாதுன்னு. யூ மே ஹேவ் வீக்னஸ் பட் யூ ஷுட் நாட் ஷோ இட். அதாவது ஒரு மனுஷனுக்கு வீக்னஸ் இருக்கலாம் ஜீவா, அதை காமிச்சிக்கூடாது. டெஸ்பரேட்டாக இருக்காங்க ஏடிஎம்கே, அலையன்ஸ் வேணும்னு, விஜய் வேணும்னு. அதை ஏன் காமிச்சிக்கிறாங்கன்றதான் என் கேள்வி. இப்போ அவங்க கூட்டத்தில், எடப்பாடி கூட்டத்தில் கொடியை காமிச்சோம். கொடி எவனா தூக்கி காமிங்களா? அது என்ன காப்பிரைட்டாக இருக்குது? அது கொடியை அந்த கட்சிக்காரன் அந்த கொடியை தாவேக்கா கொடியை காட்டுறதாலே, தூக்கி காட்டுறதாலே தாவேக்காரன் உள்ளே வந்துட்டான் ஏடிஎம்கேக்கு நீங்கள் சொல்ல முடியாது. அது ஏடிஎம்காரன் தான் காமிச்சிருக்கான். சரி, அவன் காண்பிக்கிட்ட வெளிப்படுத்துறாங்கிறத தாண்டி தன்னுடைய கூட்டணி ஸ்ட்ராங் பண்ணுறாரு அப்படின்னு அப்படி எடுத்துக்க முடியாது. யார் கூட்டணியே இல்லையாங்க. இப்போ நீங்கள் ஏப்ரல் 11 அலையன்ஸை அமித்ஷா அனௌன்ஸ் பண்ணார். அனௌன்ஸ் பண்ணப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு நேத்திரத்துமே தமிழ்நாடுமே என்டிஏ சர்க்கார் பனேகானார். நிதிஷ்குமார் கூட சொல்லலை எடப்பாடி தலைமையில் தமிழ்நாட்டில் அரசு அமைப்போனார். அதுக்கப்புறம் வேறு மாதிரி மாற்றினார், அது வேறு. ஆனால் இந்த 6.5 மாதத்தில் எந்த அளவுக்கு கூட்டணி ஜெல்லாக இருக்குது, என்ன மாதிரி டேக் ஆஃப் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய கட்சி, இன்ஃபேக்ட் கூட்டணி அனௌன்ஸ் பண்ணும்போது இருந்த ஓபிஎஸ் ஆகட்டும், டிடிவி வெளியில் போயிட்டாங்க. அப்போ தனக்கு ஒரு தொண்டனை குஷிப்படுத்துறதுக்கு, ஏன்னா 3 தேர்தல் படுதோல்வி, 19, 21, 24 நடுப்புற உள்ளாட்சி தேர்தலும், தொண்டனை குஷிப்படுத்துறதுக்கு எடப்பாடி பெரிய கட்சி வரும், பெரிய கட்சி வரும், பெரிய கட்சி வருனார். பார்லிமெண்ட்டுக்கு முன்னாலே அப்படி தான் சொன்னார், வரல. பார்லிமெண்ட்டுக்கு பிறகு வந்து இப்போ பிரச்சாரத்தை தொடங்கும் போதும் வந்து காங்கிரஸ், விசிகா, கம்யூனிஸ்ட் என்னென்னமோ பண்ணி பார்த்தாரு, யாரும் வரல. இப்போ தாவேக்காவுக்காக இவ்வளோ தூரம் டெஸ்பரேட்டாக அவர், இப்போ நாளைக்கு நான் கேட்குறேங்க, இவ்வளோ தூரம் வந்து தாவேக்கா வந்துடும் பிள்ளையார் சொல்லி போட்டாச்சுன்னு சொல்கிறார்ல, ஒரு வாரம் கழித்தோ 1 மாதம் கழித்தோ திடீர்னு விஜய் அவருக்கு ஞானோதயம் வந்து எனக்கு வந்து கொள்கை எதிரி, அரசியல் எதிரி ரெண்டுமே ஒன்று, அந்த ஸ்டாண்டில் தான் நான் உறுதியாக இருக்கேன், அதனால் பிஜேபியோடு சேர்ந்துருக்கேன், அதிமுகவோட கூட்டணிக்கு வாய்ப்பே இல்லை
அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தா அதிமுக நிலைமை என்ன? பாஜகவுடனான கூட்டணியை வந்து உதறி தள்ளிவிட்டு இறுதி கட்டங்களில் தள்ளிவிட்டு தாவிக கூட போகிறதுக்கான சூழல் ஏற்படுமா? அப்படி 99.999% இல்லை, வாய்ப்பில்லை. பிஜேபியை உதறிவிட்டு எடப்பாடி பழனிசாமி விஜயுடன் போவதற்கு வாய்ப்பில்லை. அந்த அளவுக்கு அவருக்கு ஒரு பொலிட்டிக்கல் மெனியூரிங் ஸ்பேஸ் இருந்திருந்ததுன்னா அவர் ஏப்ரல் 11 அந்த நிர்பந்தத்தில் தான் கூட்டணிக்கு போனார். சீட் ஷேரிங் சார்ந்த விஷயங்கள் அந்த மாதிரி நடக்குங்கிறது எல்லாத்தையுமே வாய்ப்பு குறைவு. அந்த ஸ்டேஜை கடந்து போயிட்டாங்க. அப்படி வந்தாங்கன்னாலும் அவங்களுக்கு நம்பகத்தன்மை இருக்காது. பொலிட்டிக்கலாக அதனால அவங்களுக்கு எந்த விதமான லாபமும் கிடையாது. ஏப்ரல் 11 காலையில் 10 மணிக்கு ப்ரெஸ் மீட்னு அனௌன்ஸ் பண்ணாங்க. நம்ம எல்லாம் பார்த்தோம். 12 மணினாங்க, 1 மணினாங்க, 3 மணினாங்க, 3:30 மணினாங்க, 4:30 மணினாங்க, கடைசியில் 5:30 மணி ஆச்சு. எதுக்காக? எடப்பாடியை கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு. அப்பயே ப்ரெஷரை வித்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கலாம்ல. 11th ஹவரில் ஒரு பிஜேபியை கைட்டிட்டு விஜயோட வருவார். எனக்கு என்னமோ அந்த நம்பிக்கை இல்லை. அப்படி வந்தாலும் அந்த ஜெல் ஆகாது. ஏன்னு கேட்டிங்கன்னா ஆன்டி பிஜேபி ஓட்டு அப்பயும் அவருக்கு வராது. ஏன்னு கேட்டிங்கன்னா அவரோட நம்பகத்தன்மையை அவர் இழந்து விட்டார். பிப்ரவரி மாதம் எஸ்டிபிஐ கான்ஃபரன்ஸில் 26 இல்லை 31, 36, 41, 46 கூட பிஜேபியோட அலைன்ஸ் இல்லைன்னு பேசிட்டு 2 மாதத்தில் அவர் வந்து 2 மாதத்துக்கும் குறைவான காலகட்டத்தில் போய் சேர்ந்தார். இல்லை. இப்போ இதில் அடுத்த கட்டமாக ஆர்பி உதயகுமார் வந்து பவன் கல்யாணை போன்று நீங்கள் வந்து கூட வாங்க, திமுக மீண்டும் வந்துருச்சுன்னா தாவேக்கா அவருடைய நிலையே என்னன்னு தெரியாது அப்படின்லாம் பேசுகிறாரே சார். உதயகுமார் ஏன் பேசுகிறாரு? உங்களுக்கு என்ன வந்தது? விஜய் கட்சி எக்கட கட்டுப்போகுது. உங்கள் பலவீனத்தையும் இவ்வளோ தூரம் காமிச்சுக்கிறீங்கன்ற நான் பலவீனம் இருக்கலாம் ஒரு மனிதனுக்கு. ஆனால் ஏன் வெளியில் காமிச்சோம்? அதுவும் பொலிட்டிக்கலி வென் யூ ஆர் வீக் டவுன் அண்ட் அண்டர்னு வாங்க ஆங்கிலத்தில். அது எதுக்கு நீங்கள் எக்ஸிபிட் பண்ணிக்கிறீங்க வெளியில்? கூட்டணி அழைப்பே வந்து பலவீனம் தான் சொல்கிறீங்க. 100% கூட்டணி. அதாவதுங்க அதுக்கு ஒரு முறை இருக்குதுங்க. கூட்டணி வா 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 வரலன்னா நீ வந்து உங்கள் ஆண்டவனாலையும் உன்னை காப்பாற்ற முடியாது. அப்புறம் கொடியை தூக்கி பிடிச்சோன்னே பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு. அப்புறம் அசம்பிளிக்குள்ளே ஒரு அளவு கடந்து போய் விஜயை வந்து டிஃபெண்ட் பண்ணுது. அவர் ஸ்டாலின் கேட்ட மாதிரி முதலமைச்சர் கேட்ட மாதிரி நீங்கள் உங்கள் கட்சி ஆளை கூட இப்படி டிஃபெண்ட் பண்ண மாட்டீங்க, இவங்களை டிஃபெண்ட் பண்ணீங்களேன்னு கேட்குறாரு. ஸோ அந்த அளவுக்கு உங்களை நான் மறுபடியும் சொல்கிறேங்க, நீங்கள் பொது வெளியில் பார்க்கும்பொழுது ஒரு காமன் மேன்ஸ் பர்ஸ்பெக்டிவில் பார்க்கும்போது பெரிய அரசியல் அறிவியெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை. எடப்பாடி மற்றும் அதிமுக தலைவர்களோட பேச்சுக்கள், சில தலைவர்களோட பேச்சுக்கள் இவங்க ரொம்ப டெஸ்பரேட்டாக ரொம்ப பரிதவிப்போட விஜயோட வருகைக்காக காத்துட்டு காட்டுது. இதில் இருக்க பெரிய ஆபத்து அவங்க உணரலன்னு நான் நினைக்கிறேன். திடீர்னு விஜய் வந்து எனக்கு அதிமுக திமுக 2 பேருமே ஈக்குவல் எனிமிட்டா என்ன பண்ணுவீங்க? அப்போ அது இன்னும் மிகப்பெரிய பின்னடைவை தான் விஜய் அதிமுகவுக்கு கொண்டு வந்து சேர்க்கும். அந்த கரூர் சம்பவத்துக்கு முன்பு தான் வந்து அதிமுகவினுடைய தொண்டர்கள் வந்து வேதனையில் இருக்காங்க அப்படின்லாம் பேசினார். இப்போ அது எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு தான் தொடர்ச்சியாக கூட்டணிக்கு அழைச்சிட்டே இருக்காங்க. கரூர் சம்பவத்துக்கு பிறகு தங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கிறது. ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க நவ் இஸ் வல்னரபிள். விஜய் வந்து இன்னைக்கு வந்து நல்லா பொறியில சிக்கியிருக்காரு. அப்போ நம்ம வந்து கண்டிப்பாக அவர் இந்த பக்கம் இழுத்தணும், நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னு எதிர்கட்சிகளுக்கு வந்து ஒரு குஷி கொண்டாட்டம் இருக்கிறது உண்மை. ஆங்கிலத்தில் சொன்னால் தே ஹாவ் அ க்ளீன் வாங்க, ஒரு குதூகலம் இருக்குது. மாட்டிச்சு அரசியல் நேரத்தில் வந்து நம்ம சரியாக மாட்டியிருக்காரு விஜய், இதை வச்சு நம்ம இந்த பக்கம் இழுத்தணும்னு அவங்க பார்க்குறாங்க. நீங்கள் நல்லா கவனிங்க, உங்களுக்கு நினைவு இருக்கும்னு நினைக்கிறேன். ஓராண்டுக்கு முன்பு தினமலரில் ஒரு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு 2 தினமலரில் ஒரு தினமலரில் கவர் ஸ்டோரி வந்தது. அதாவது வந்து அதிமுக விஜய் கூட்டணி நாம இருக்கா அவங்களுக்கு வந்து. உடனே அன்றைக்கி மத்தியானமே புஷி ஆனந்த் ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டார், இது வந்து பிளான்டட் ஸ்டோரி, அப்படி எதுவுமே இல்லை. இப்போ இந்த 1 மாத காலத்தில் எத்தனை முறை வந்து ஏடிஎம்கே விஜய் கூட்டணி தகவல் வருது, ஏன் அமைதியாக இருக்கார் அவர்? அப்போ அவர் காயை நகர்த்துறாரு அவன்ற சந்தேகம் எழுவது இயல்பானது. இது அவர் என்ன வேணால் நினச்சிட்டு போட்டுங்க, விஜய் ஏடிஎம்கே தொடர்ந்து இப்படி பேசுவது பிரதான எதிர்க்கட்சியின் பலவீனத்தை தான் காட்டுகிறது. குறிப்பிட்ட காங்கிரஸும் வந்து இதே காலகட்டங்களில் பல்வேறு பேச்சுக்களை பார்த்தோம். இதன் மூலமாக எங்களுக்கு அதிகமான சீட்டு வேணும், கூட்டணிக்கெல்லாம் போவாங்க அப்படிங்கிற அந்த பேச்சுக்கெல்லாம் வருது. ராகுல் காந்தியே வந்து விஜயோட பேசினார் அப்படிங்கிற செய்தியெல்லாம் பார்த்தோம். இப்போ காங்கிரஸும் வந்து ஏதோ ஒரு பிளான் வச்சுட்டே இருக்கு. இதை காமிச்சு கூட சீட்டு வாங்கணும் காங்கிரஸுக்கு, வேற ஒரு பிளானும் கிடையாது. அவங்க வந்து விஜய் திமுகவை கைவிட்டுட்டு விஜயோட காங்கிரஸ் போகும்னு நான் நம்பலை. அதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு தான் நான் உறுதியாக நம்புகிறேன். இது அன்டெஸ்டட் விஜய். அவங்களுக்கு வந்து 29 முக்கியம். 26லையுமே வந்து விஜயை நம்பி போகிற அளவுக்கு காங்கிரஸ் ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பிளண்டர் பண்ணாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். பட் அவர் விஜயோட ராகுல் காந்தி பேசினது, கேசி வேணுகோபால் கரூருக்கு வந்தது, ஒரு செக்ஷன் ஆஃப் காங்கிரஸ் லீடர்ஸ் வந்து விஜயோட போகலான்னு பேசுறது எல்லாமே கூடுதலாக இடங்களை வாங்கணும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 2011 63 சீட்டு வாங்கி 5 ஜெயிச்சாங்க, 16 41 வாங்கி 8 ஜெயிச்சாங்க. வேற 25 25 வாங்கி 18 ஜெயிச்சாங்க. அதாவது எவ்வளோ கம்மியாக காங்கிரஸ் கண்டெஸ்ட் பண்ணதோ அந்த அளவுக்கு வின்னபிலிட்டி அதிகம். பட் அவங்க 25க்கு எங்களுக்கு கிடையாது, கூட வேணுன்றாங்க. எனக்கு தெரிஞ்சு இது சீட் ஷேரிங்கை அதிகப்படுத்துவதற்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி தானே தவிர விஜயோட காங்கிரஸ் போவதற்கு வாய்ப்புகள் கிட்டத்தட்ட இல்லைன்னு தான் நான் நம்புறேன். இதே காலகட்டங்களில் திரும்ப ஒரு விஷயத்த சொல்றாரு. 2026க்கு அப்புறம் இல்லை 26லேயே திமுக வர்சஸ் பாஜகன்னு கொண்டு வந்துடாதீங்க. 2026க்கு அப்புறம் வந்து அதிமுக என்ன ஆகுங்கிறது வந்து அவங்களுக்கே வந்து தெரியும் அப்படின்லாம் பேசுறாரு திரும்ப.
ஒரு அலர்ட் தராரா அதிமுகவுக்கு? அலர்ட் தான் தராரு. பட் அதிமுக அந்த அலர்ட்டெல்லாம் தாங்குற மாதிரி இல்லை. அவங்க இன்னைக்கு திமுகவை தோக்கடிக்கிறதுக்கு எந்த எல்லைக்கும் போகிறதுக்கு முடிவு பண்ணிட்டாங்க. ஒரு விதத்தில் திரும்ப சொல்கிறது உண்மைதான். ஆனால் அது அவ்வளோ சீக்கிரமாக பாஜக திமுகன்னு வந்து நிற்காது. அதிமுக திமுகன்னு தான் வந்து நிற்கும். ஆனால் பாஜகவால் பெரிய அளவில் கட்டுப்படுத்தப்படுகிற செல்வாக்கு செலுத்தப்படக்கூடிய ஒரு அதிமுகவாக அது இருக்கும். எனவே ரொம்ப ஆபத்தானது. தமிழக அரசியல் வந்து திமுக அண்ணா திமுகன்னு இருக்கிறது தான் தமிழ்நாட்டுக்கு நல்லது. ஆனால் அது திமுகவுக்கும் பாஜகவுக்கும் நேரடியாக மாறுவதற்கு திரும்ப சொல்கிற மாதிரி வாய்ப்பு குறைவு. பாஜகவால் கட்டுப்படுத்தப்படுகிற அதிமுக வர்சஸ் திமுகன்னு மாறும். அது எந்த மாதிரி அளவுக்கு அதிமுக அதை விட்டு கொடுக்குது, எந்த அளவுக்கு ஸ்பேஸ் கொடுக்குதுன்றது நமக்கு தெரியல. மகாராஷ்டிராவை போல கபலீகரம் செஞ்சிருவாங்க மாநில கட்சிகள். அது உண்மைங்க. அவங்க எல்லா மாநில கட்சியும் அவங்க கபலீகரம் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. அதில் சந்தேகம் இல்லை. இன்ஃபேக்ட் தட் இஸ் பாலிடிக்ஸ். சிறிய கட்சிகளை பெரிய கட்சிகள் விழுங்குறதுன்றது அரசியல் தான். இப்போ திமுக செய்ததை காங்கிரஸ் ஒரு காலத்தில் செஞ்சது. கபலீகரம் செய்வது என்பது அரசியல் அடிப்படை விழுமியம். அதை சொல்லி பிரயோஜனம் கிடையாது. அந்த புலம்புல வந்து திரும்ப புலம்பக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அதுதான் அரசியல். வலியது எஞ்சும்ன்ற மாதிரி வந்து எது தன்னை அடாப்ட் பண்ணிக்குதோ அதுதான் விஞ்சின்னு இருக்கும். எல்லா கட்சியும் அவங்க அப்போ கபலீகரம் பண்ணுறாங்க. ஆமாம், கபலீகரம் தான் பண்ணுறாங்க. தட் இஸ் பாலிடிக்ஸ். நீங்கள் அதை எதிர்த்து நிற்கணும். நீங்கள் இல்லைனா ஒன்றும் பண்ண முடியாது. புலம்பி எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஓகே, இந்த ஒரு மாத காலகட்டத்தில் சார் தாவேக்காவுடைய செயல்பாடு தொடர்பாக நம்ம தொடர்ச்சியாக பேசும்போது அதிமுக ஒரு காலகட்டங்களில் ஒரு குறிப்பிட்ட நபர்களை சுற்றியே இருந்துச்சு அப்படிங்கிற அந்த வாதம் வைக்கப்படுது. இப்போ அதே வந்து இதில் நம்ம ஒப்பிட்டு பார்க்கணுமா? ஒரு குறிப்பிட்ட நபர்களை சுற்றி தான் வந்து விஜய் இருக்காரு, அது தாண்டி வெளியே வந்து செயல்படலை, காது கொடுத்து கேட்க மாட்டேங்கிறாரு. ஏங்க, அதிமுகவாவது ஒரு கட்சிங்க. அது 1000 குறை இருந்தாலும் எம்ஜிஆர் இருந்தார், ஜெயலலிதா இருந்தாங்க. அவங்க அந்த கட்சியோட 53 ஆண்டு கால வரலாறுல 30 வருடங்கள் அவங்க அதிகாரத்தில் தான் இருந்திருக்காங்க. அவங்க சாதிச்சு காண்பித்த ஒரு கட்சி. இன்னமும் கட்சி கட்டமைப்பு அவங்களுக்கு கீழே இருக்குது, மக்கள் ஆதரவு அவங்களுக்கு இருக்குது. ஆனால் அதை தாண்டி கட்சிக்காரங்களோட ஜெயலலிதாவுக்கு ஒரு தொடர்பு இருந்தது. செகண்ட் ரேங்க் லீடர்ஸ் எவ்வளோ பேர் இருந்தாங்கங்க? பேச மாட்டாங்களே ஒழிய எவ்வளோ பேர் இருந்தாங்க? இங்கே செகண்ட் ரேங்க் லீடர்னு ஒருத்தர் சொல்லுங்கள். விஜயகாந்த் கிட்ட கூட ஒரு 4 பேர் செய்தி தொடர்பாளர் இருந்தாங்க. ரவீந்திர ஒரு பேர்னா கான்ஸ்டன்டைன் ரவீந்தர் இருந்தார், பாபு முருகவேல் இருந்தார், இந்த இவர் இன்னொருத்தர் மருது அழகராஜ் இருந்தார், அந்த எக்மோரில் ஒரு எம்எல்ஏ ஒருத்தர் ஜெயிச்சார், அவர் இருந்தார். இந்த மாதிரி ஒரு 4-5 பேர் இருந்தாங்க. இப்போ யாருமே இல்லையேங்க. அப்போ இது முழுக்க முழுக்க ஒரு தனிநபரை மட்டுமே நம்ப வரக்கூடிய ஒரு அரசியல் கட்சி வந்து அது எப்படி களத்தில் நிற்பாங்க? ஒரு எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணுறது கஷ்டங்க. நாமினேஷன் ஸ்டேஜ்லேயே பிரச்சனை வரும் உங்களுக்கு. எவ்வளோ நாமினேஷன் ரிஜெக்ட் ஆகுதுன்றது நமக்கு தெரியாது. சார், விஜயையும் விஜயகாந்தையும் தொடர்ச்சியாக ஒப்பீட்டு அளவில் சொல்லிகிட்டே இருக்காங்க, பேசிட்டே இருக்காங்க. இதில் ஒரு விஷயம் சார், 2011 வந்து விஜயகாந்த் அதிமுக கூட்டணிக்கு வந்து திமுக வந்து வீழ்த்தப்பட்டது. ஸோ அதே போல் அதிமுக கூட்டணிக்கு விஜய் வந்தார்னா எளிமையாக இருக்கும். அந்த ஒப்பீடு கரெக்டாக சார்? கிட்டத்தட்ட கரெக்ட். அதாவது எப்படி சொல்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, பர்செப்ஷன் வைஸ் விஜய் வந்தார்னா இந்த கூட்டணி பலமாயிடும். நடைமுறையில் அதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. விஜயகாந்தோடைய ஓட் பர்சன்டேஜ் எவ்வளோங்கிறது தெரிஞ்சிருந்துச்சு நமக்கு 2 தேர்தலில். பட் இதில் வந்து தெரியலங்கிற அந்த ஒரு இன்னொரு கேள்வி வைக்க வேண்டியதாக இருக்குல்ல சார்? அன்டெஸ்டடு. பட் பர்செப்ஷன் வைஸ் இது எல்லாமே வந்து அடுத்த 6 மாதங்களில் நடக்கக்கூடிய சம்பவங்களை பொறுத்தது. உங்களுக்கு வந்து லாஸ்ட் 1 வீக்கில் கூட மாறலாம், எல்லாமே மாறலாம். உங்களுக்கு வந்து 1 டேல மாறலாம். அதனால் வந்து இது ரொம்ப டைட் ரோப்பாக தான் போகுதுன்னு எனக்கு தோணுது. இப்போ வந்து ரொம்ப அதாவது விஜயோட வருகைக்கு முன்பு டிஎம்கேக்கு இருந்த அந்த ஒரு லக்ஸுரி வந்து இப்போ அவங்களுக்கு குறைய ஆரம்பிச்சிருக்குன்னு தான் எனக்கு தோணுது. அவங்க கூட்டணியை வந்து கையில் பிரமாதமாக தான் ஸ்டாலின் அவர்கள் வைத்திருக்கிறார். பட் எதிர்த்தரப்பில் வந்து அவர்கள் ஒன்று சேர்ந்தால் திமுக கூட்டணிக்கு வலுவான போட்டி வரும். பட் விஜயகாந்த் வந்ததில் வந்து ஏற்பட்ட முடிவு ஏற்படுமானா அதை உறுதியாக சொல்ல முடியல. வாய்ப்பு இருக்குன்னு நம்ம சொல்லலாம். கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கிறது. அதில் எந்த விதமான மாற்று கருத்துக்கும் இடமில்லை. கூட்டணிக்கு வந்தால் விஜய் அவர்களுக்கு வந்து அடுத்த கட்ட அரசியல் எப்படி நகர்ந்து போகும் வந்தால் அப்படின்னு தான் கேட்குறேன். ஏன்னா அது ஒரு கேள்வி வைக்கிறாங்க, முதலமைச்சராக நான் தான் நிற்பேங்கிறது உறுதியாக இருக்கு. அந்த இடத்துல காம்ப்ரமைஸ் தான் ஆகும். அது ஒரு பின்னடைவு தான். ஆனால் அந்த பின்னடைவு விஜயகாந்த் சந்திச்சார்ல. மக்களோடும் ஆண்டவனோடும் கூட்டணின்னு சொல்லிட்டு கடைசியில் என்ன ஆச்சு? உங்களுக்கு ஜெயலலிதாவோட போய் தானே சேர்ந்தார் 3வது தேர்தலில். 2006, 2009, 2011 அந்த டிசிஷன் எடுக்கிறார். இது எல்லாமே அவர் கையில் இருக்குதுங்க. பட் நீங்கள் சொல்லக்கூடியது வந்து என்டிஏல விஜய் வந்துட்டாருன்னா என்ன நடக்கும்ன்றீங்க? டஃப் ஃபைட் இருக்கும், மிக மிக கடுமையான போட்டி இருக்கும். அதில் எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம். தாவேக்காவுக்கான ஃபியூச்சர் எப்படி இருக்கும் ஒரு கூட்டணிக்கெல்லாம் வந்துட்டாங்க? அது நம்ம சொல்ல முடியாதுங்க. அதாவது சிலர் சொல்வது போல் அதோட கட்சி அழிஞ்சிடும்லாம் நான் சொல்லலை. உங்கள் கையில் ஒரு 30 எம்எல்ஏ இருந்தாங்கன்னா அரசியல் வேறு. விஜயகாந்த் பண்ண தவிர அது அடுத்த கட்டத்துக்கு அந்த அரசியலை கொண்டு போக அவர் தவறிட்டார். இப்போ சீமானோட பிரச்சனை என்ன? திரும்ப திரும்ப நின்று தோற்கும் பொழுது கையில் ஒரு 4 எம்எல்ஏ 5 எம்எல்ஏ இருந்தால் கூட இருக்கக்கூடிய அரசியல் என்பது இல்லாமல் போகிறது உங்களுக்கு. அது ஒரு சிக்கல் உங்களுக்கு. அந்த சிக்கல் உங்களுக்கு வந்துடுது. அதனால் வந்து வாக்கு வங்கி அரசியலில் இருந்துக்கிட்டு எனக்கு வெற்றி தோல்விகளை பற்றி கவலை இல்லை என்று ஒருவர் கூறுவது வந்து
நிச்சயமாக வந்து அது ஏற்புடையது அல்லன்னு தான் எனக்கு தோணுது. அது ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் நிறையா இருக்குது அதில். இந்த ஒரு மாத கால அப்சர்வேஷனில் சார் விஜய் என்ன பண்ண வேண்டிய ஒரு கட்டத்துக்கு தள்ளப்பட்டிருக்காரு, இன்னுமே வந்து குறிப்பிட்ட பனையூர்லேயே இருந்து அரசியல் செய்வதன் மூலமாக எந்த அளவுக்கான ஒரு சிக்கல் எதிர்கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது? சார் அவர் வெளியில் வரணும் சார். மக்கள் பங்களிப்போடு அரசியல் செய்யணும். மக்கள் பங்களிப்பு இல்லாமல் இப்படியே அரசியல் செய்வார் என்றால் அது எப்படி போகும்னு என்னால் புரிஞ்சுக்க முடியல. இப்போ கூட வந்த செய்திகள் நேற்று தினமலரில் வந்தது. நேற்று முன்தினமோ பெங்களூரில் ஹெலிகாப்டருக்கு ஆர்டர் பண்ணியிருக்காங்க. 4 ஹெலிகாப்டருக்கு ஆர்டர் பண்ணியிருக்காங்க. ஜெயலலிதா பாணியில் கேம்பெயின் பண்ண போகிறாரு. ஒரு ஊருக்கு போகிறாருன்னா விமானத்தில் போயிடுவார், அங்கேருந்து பக்கத்தில் ஹெலிகாப்டரில் போவார். அப்போ இப்படிலாம் போகிறது இனிமேல் ரோட் ஷோஸ் கிடையாது, தெரிஞ்சு போச்சு. அப்போ ஹெலிகாப்டரில் போய் அரசியல் பண்ண ஜெயலலிதா அவங்க அரசியலோட கடைசி கட்டத்தில் தான் ஹெலிகாப்டரில் போனாங்க. நீங்கள் ஆரம்ப கட்டத்திலே போனீங்க ஹெல்த் இஷ்யூவால். நீங்கள் ஆரம்ப கட்டத்திலே ஹெலிகாப்டரில் போகிறீங்கன்னா ஆல்ரெடி மக்களிடமிருந்து நீங்கள் அந்நியப்பட்டு கிடக்கும்பொழுது இது இன்னும் எந்த மாதிரியான பாதிப்பை உங்களுக்கு ஏற்படுத்துன்றது, கட்சிக்கு என்ன மாதிரியான பாதிப்பை ஏற்படுத்தும். மக்களிடமிருந்து மேலும் மேலும் அந்நியப்பட்டு கொண்டிருக்கிறாருன்னா விஜய் தான் எனக்கு தோணுது. பட் அவங்க ஆதரவாளர்கள் வேற மாதிரி அவங்க பேசுகிறாங்க. ஒரு எலெக்ஷனை கூட இன்னமும் ஃபேஸ் பண்ணலை. இப்போ கூட்டணிக்கு வந்தாருன்னா கூட்டணி கட்சிகள் இதை எப்படி சமாளிக்கும்? இவ்வளவு சிக்கல்கள் அதில் இருக்குது. மக்களிடம் விஜய் சேர வேண்டும். அதுதான் மக்கள் அவரிடம் எதிர்பார்ப்பதுன்னு நான் பார்க்குறேன். இந்த பர்செப்ஷன்லாம் மாறலை அப்படின்னு சொல்கிறீங்க சார். ஆனால் சிரஞ்சீவியோட ஒப்பிட்டே இருக்காங்க. இதே மாதிரியான பர்செப்ஷன் தான் இருந்துச்சு, இவ்வளோ கூட்டம் வந்துச்சு, ஆனால் சிரஞ்சீவினுடைய அரசியல் என்ன அப்படிங்கிறது, அந்த ஒப்பீடு சரியானது? ஒப்பீடு சரியானது தான் ஓரளவு. அன்லஸ் யூ கிவ் எலக்ட்ரல் விக்டரி எல்லாமே பர்செப்ஷன் தான். தேர்தல் வெற்றியை நீ கொடுக்குற வரை எல்லாமே பர்செப்ஷன் தான். ஓகே, புதிய விதமான அரசியல் நீங்கள் சொன்னீங்க, ஃபஸ்ட்டு ப்ரெஸ்ஸை மீட் பண்ணணும், கேள்விகளை எதிர்கொள்ளணும் அப்படின்ட்டு. ஆனால் சோஷியல் மீடியாலேயே ட்விட்டர் போடுறது, நாங்கள் வீடியோ ரிலீஸ் பண்ணுறது, இந்த தலைமுறைக்கு அது போதுமானது அப்படிங்கிற அடிப்படையில் வராங்களா? இல்லை, அது வேணுங்க. அது மட்டுமே வச்சு பண்ண முடியாது. இது நல்ல கேள்வி. அதாவது கன்வென்ஷனல் பாலிட்டிக்ஸுக்கு ஆல்டர்னேட்டிவாக சோஷியல் மீடியா பாலிட்டிக்ஸ் இருக்க முடியாது. கன்வென்ஷனல் பாலிட்டிக்ஸ்னு சொல்லக்கூடிய களத்துக்கு போகிறது, மக்களை சந்திக்கிறது, பொதுக்கூட்டங்களில் பேசுறது, போராட்டங்கள் நடத்துறது, உண்ணாவிரத போராட்டங்கள், சாலை மறியல், வழக்குகள் தொடுப்பது, ப்ரெஸ் கான்ஃபரன்சஸ்ஸு, எதிர்கட்சி தலைவர்களை பார்க்குறது, எல்லாரோடையும் கலந்துரையாடுதுன்றது கன்வென்ஷனல் பாலிட்டிக்ஸுக்கு. அதுக்கு மாற்றாக சோஷியல் மீடியா பர்சன்ஸ் வர முடியாது. சோஷியல் மீடியாவில் நீங்கள் சொல்லக்கூடிய அத்தனை நடவடிக்கைகளும் அப்படியே இருக்கணும். அதுக்கு ஒரு பெரிய ரோல் இருக்குது. ஆனால் அது கன்வென்ஷனல் பாலிட்டிக்ஸோட ஆல்டர்னேட்டிவாக மாற முடியாது. இவங்க முழுக்க சமூக வலைதளங்களில் மட்டுமே இயங்குறது மூலமாக அரசியல் செஞ்சிடலாம், நம்ம ஜெயிச்சிடலான்றாங்க. அது சாத்தியமற்றது. சமூக வலைதளங்களில் இருக்கக்கூடிய பங்களிப்பு வேண்டும், நிச்சயமாக வேண்டும். எல்லாருக்கும் இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் பெரிய அளவில் ஒரு ப்ரெசன்ஸ் இருக்குது. கோடிக்கணக்கான ரூபாவை பெரிய கட்சிகள் சோஷியல் மீடியாவுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அதுவும் தேர்தலில் இன்னும் அதிகமாக அது போகுது. மக்கள் மன்றம் தாண்டி உச்சநீதிமன்ற தீர்ப்பு வந்த டைமில் அவ்வளோ ஒரு செலிப்ரேஷனை பார்த்தோம். அவருடைய பொதுச் செயலாளர் வெளியே வராரு, ஆதரவாளர்கள்லாம் இது பண்ணுறாங்க. நீதிமன்றத்தை ரொம்ப நம்புதா கட்சிகள்? எல்லா காலகட்டத்திலும் நம்புவாங்க. ஆனால் மக்கள் மன்றத்தை தாண்டி நீதிமன்றத்தை தான் ரொம்ப அவங்க நம்புறாங்க. அது உண்மைதான். மக்கள் மன்றத்தை தாண்டி நீதிமன்றத்தை தான் அவங்க நம்பியிருக்காங்க. ஏன்னா இந்த வழக்கை மாநில அரசு விசாரித்தால் தங்களுக்கு எதிராக போகும் என்ற அச்சம் அவர்களுக்கு இருந்தது. உச்சநீதிமன்றம் சிபிஐக்கு கொடுத்த பிறகு அந்த அச்சம் விலகியது. தொடக்க கட்டத்திலே அந்த அச்சம் தேவைதானா சார்? அது அவங்கள தான் நீங்கள் கேட்கணும். இல்லை, அது அரசியல் கட்சியாக இருந்தால் அந்த அச்சம் இருந்திருக்காது. இந்த ஃபண்டமெண்டல் இஷ்யூ இட்ஸ் நாட் அ பொலிட்டிக்கல் பார்ட்டி. ஒரு சினிமா கிரௌடு மாதிரி தான் அது இருக்குது. ஒரு ரசிகர் மன்றமாகத்தான் தாவேக்கா இன்னமும் இருந்து கொண்டிருக்கிறது. அரசியல் கட்சியாக முகிழ்க்கவில்லை. அதனுடைய விளைவு தான் இவ்வளவு. ஒரு அரசியல் கட்சியாக தாவேக்கா முகிழ்க்காததன் விளைவு தான் இவ்வளவும். ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியாக இருந்ததுன்னா, இப்படி ஒரு ஸ்டாம்பீடு நடந்திருந்ததுன்னா என்ன நடந்தாலும் அந்த கட்சி அங்கே ஸ்பாட்டில் இருந்திருக்கும். நீங்கள் டீல் பண்ணுறது ஒரு அரசியல் கட்சின்ற பெயரில் இருக்கக்கூடிய, இன்னமும் அரசியல் கட்சியாக முகிழ்க்காத ஒரு சினிமா நடிகரை ஆராதிக்கக்கூடிய ஒரு ரசிகர் மன்றத்தை தான் நீங்கள் இப்போ டீல் பண்ணிகிட்டு இருக்கீங்க. அவங்க முன்னாடி சொல்கிறது எம்ஜிஆரை போன்று, இல்லை அதுக்கு முன்பு திமுக பெற்ற வெற்றியை போன்று 2026 வெற்றி பெறும் அப்படின்ட்டு தொடர்ச்சியாக பேசினாங்க. இப்போ மீண்டும் அந்த மாதிரியான விஷயங்களை பேச முடியுமா? அவங்க தான் சொல்லணும். நீங்கள் கேட்குறது நல்ல கேள்வி. நீங்கள் கேட்க வேண்டியது விஜய் கிட்ட. ஓகே, ஏன்னா அதுலேயே பல கேள்விகள் இருந்துச்சு. இல்லை, அவர் வாயை திறக்கலையா ஜீவா? ஒரு மனுஷன், ஒரு அரசியல் கட்சி தலைவர் ரியாக்டே பண்ணாமல் எப்படி இருக்க முடியும்? நீங்கள் மீடியா கிட்ட பேசாததுன்றது ஒரு அளவு போலுங்க. மோடி பேசல, அவர் பேசலன்றாங்க. மோடி பேசல எவ்வளோ, மோடியோட கட்சி பேசுது இல்லை. பிஜேபி செயல்பாடுகள் மட்டும் இல்லை, பேசுகிறாங்கல்ல. மீடியா கிட்ட மோடியை தவிர எல்லாரும் பேசுகிறாங்க. மோடி மட்டும்தான் பேசலை. நீங்கள் அதுவும் எந்த ஸ்டேஜில் அவங்க சாதித்த பிறகு நீங்கள் போய் மோடியோட ஒப்பிட்டுக்கிறது. ஏன்னா சில பேர் மோடி கூட தான் பேசல மீடியா கிட்ட அப்படின்றாங்க. மோடி பேசாததும் விஜய் பேசாததும் ஒன்றா? நிச்சயமாக அப்படி நம்ம அதை ஒன்று என்று சொல்ல முடியாது. அங்கே பிஜேபி, இது வெறும் தாவேக்கா. இதை புரிஞ்சுக்கணும் நம்ம. அதனால் இது இப்படிப்பட்ட ஒப்பீடுகளே தவிர அவர் தன்னுடைய ஆளுமையை மாற்றிக்கொள்ள வேண்டும். அவர் மாற்றிக்கொள்ளணும். அது எந்த அளவு சாத்தியம் எனக்கு தெரியல. ஒரு மனிதனால் ஆளுமையை மாற்றிக்க முடியுமான்னு தெரியல. சில கோர்ஸ் கரெக்ஷனாவது அவர் பண்ணணும். அப்படி இல்லைன்னா கிரவுண்ட் பாலிட்டிக்ஸில் நிறைய சிக்கல்கள் அவருக்குத்தான் வரும்.
விஜயோடைய சைலண்ட் வந்து அதிமுக எப்படி கூட்டணியாக பில்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நீங்கள் குறிப்பிட்டு சொன்னீங்க. திமுக அதை எப்படி பார்க்குது சைலண்ட்டாக இருக்கிறத? ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க? இல்லை இல்லை, அவங்களுக்கு உள்ளுக்குள்ள ஒரு பதட்டம் இருப்பது என்பது உண்மை. திமுக உள்ள ஒரு பதட்டம் இருப்பது என்பது உண்மை. ஏன்னா இது ஒரு அன்டெஸ்டடு இஷ்யூங்க. க்ரௌட்ஸ் வந்து ஸ்வெல்லிங் க்ரௌட்ஸ் வந்து விஜயகாந்த் கூட வராத கூட்டம் இது. ஸோ இது அவங்களுக்கு வந்து இது இது ஒரு தலைவலி தான். விஜய் ஃபேக்டர் திமுகவுக்கு ஒரு தலைவலி தான். இட்ஸ் அ டிஸ்ரப்டர்னு நான் சொல்லுவேன் அடிக்கடி. விஜய் ஜெயிக்க போகிறது கிடையாதுங்க. ஆனால் அவர் ஒரு டிஸ்ரப்டராக திமுகவோட வெற்றிக்கு மிகப்பெரிய தடையை ஏற்படுத்துவராக இருப்பார். அதான் அதிகாரத்தை கையில் வைத்திருக்கக்கூடிய, அதிகாரத்தை தக்க வைக்க விரும்புகிற ஒரு கட்சி வந்து விஜய் மாதிரி ஒரு ஃபேக்டர் வந்து ரொம்ப ஒரு பெரிய தலைவலியாக தான் பார்க்கும். சேலஞ்சராகவும் நீங்கள் உருவாகிட்டு இருக்காரு அவர் வந்து. ஸோ தே ஆர் நாட் ஹாப்பி. அதில் எந்த சந்தேகமும் வேணாம். சார் பார்க்கலாம், அந்த 1 மாத காலகட்டங்களில் கரூர் துயரத்துக்கு பிறகு அரசியல் என்ன மாதிரி விஷயங்கள் நடந்துச்சு, அதை எப்படி பார்க்கணுங்கிற ஒரு பார்வையும் கொடுத்துருந்தீங்க. அரங்கத்து வந்து பல்வேறு விஷயத்தை பற்றி ரொம்ப நன்றி சார். நேயர்களே, மீண்டும் ஒரு நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.